ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 27 டிசம்பர் 2024. இன்னைக்கு பாபா சொல்றாரு, ஃபரிஷ்தா பன்னா அர்த்தா சந்துஷ்ட ரஹனா और சந்துஷ்ட கர்னா. ஃபரிஷ்தா ஆவது என்றால் தானும் திருப்தியாக இருப்பது மற்றும் பிறரையும் திருப்திப்படுத்துவது. ஏன்னா ஃபரிஷ்தான பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு, தேக சம்பந்தங்களுடைய உலகத்திலிருந்து விடுபட்ட அந்த ரிஷ்தா, அந்த தொடர்பிலிருந்து விடுபட்ட ஒரு ஆத்மா. அவங்களுக்கு எல்லாரும் போதும், இவங்கதான் வேணும்னு கிடையாது, இதுதான் வேணும் கிடையாது. ஃபரிஷ்தா அப்படின்னா உலகமே ஒரு வசுதெய்வ குடும்பகம், உலகமே என்னுடையது, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் என்னுடைய தொடர்புடையவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எல்லைக்கு பார்ப்பட்ட மனநிலை கொண்டு வரக்கூடியவர்கள். चाहे कुछ भी हो जाए, कोई इंसल्ट कर दे, कोई नीचे ऊपर करने की कोशिश करे, लेकिन सब में संतुष्ट. ஸோ பாபா புரிய வைக்கிறாரு, என்ன நடந்தாலும் சரி, யாரோ உங்களை இன்சல்ட் பண்ணலாம், உங்களுக்கு அவமானத்தினுடைய ஃபீலிங் வருது, இல்ல உங்களோட ஸ்திதியை மேல கீழே கொண்டு வர்றதுக்கு அவங்க நிமித்தமாகறாங்க, கர்ம கணக்கு யாரோட முடியாம இருக்கு, ஸோ அவர்களோட நமக்கு ஒரு சுமூகமான உறவு இல்லை, இந்த மாதிரி எது உங்களோட திருப்தி அசைக்க வந்தாலும் சரி, दाता के बच्चे दाता हो तो किसी भी बात में असंतुष्ट नहीं हो सकते. ஆனால் பாபா என்ன சொன்னா, வல்லனுடைய குழந்தைங்க நீங்க. அப்ப வல்லன் முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்க வேற யாருக்கா கொடுப்பாரா? கண்டிப்பா கிடையாது. சோ வல்லனுடைய குழந்தையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அசந்துஷ்டமாக ஆக முடியாது. எனவே பாபா புரிய வைக்கிறாரு, நீங்க உங்களுடைய ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தை அப்பப்ப நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஃபரிஷ்தா எல்லாருக்கும் பொதுவான ஃபரிஷ்தா, எதன் மீதும் பற்றுதலோ மோகமோ ஆசையோ பேராசையோ இருக்கக்கூடிய ஃபரிஷ்தா கிடையாது. எல்லோருக்கும் ஸ்நேகியாக இருக்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய வல்லல். அப்படியே இப்படி நம்ம கையோட இப்படி இருக்கிற போல விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஃபரிஷ்தா, எல்லோரும் என்னிடம் திருப்தியாக இருக்கிறார்கள், நானும் அனைவரின் மூலமும் திருப்தியாக இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு பயிற்சியை நம்ம இன்னைக்கு செய்து பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.